ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் இருக்கிற கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் பேர் நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இதுதான் ஜிஆர்டியில் இருக்கிற கோல்டு சேவிங் ஸ்கீமோட நேமு. இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணலாமா, இதில் ஜாயின் பண்ண நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா, இல்லை காயின் வாங்கணுன்னா எந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும், ஜுவல் வாங்கணுன்னா எதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணும் பொழுதே வேல்யூ பேஸ்டாக வெயிட் பேஸ்டான்னு சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. வேல்யூலேயும் நமக்கு ஆட் ஆகிட்டே வரும், வெயிட்லேயும் ஆட் ஆகிட்டே வரும். வேல்யூ பேஸ்டில் நம்ம போனோம் அப்படின்னா 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பேஸ்டில் போனோம் அப்படின்னா வேஸ்டேஜில் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதாவது 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகையில் பாதி வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போது வந்து நீங்கள் 18% நகை வாங்குனீங்க அப்படின்னா 9% ஃப்ரீயாக கொடுப்பாங்க அவங்க. நம்ம 9%க்கு மட்டும் பே பண்ணணும். இதுதான் வந்து 50% ஆஃபர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நான் வந்து இப்போ 21%ல் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 9% தான் அவங்க மேக்ஸிமம் வந்து வேஸ்டேஜில் வந்து ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற 11% வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நான் வந்து 10%ல் வந்து நகை எடுக்கிறேன்னா 9% ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதாவது 10%ல் இருக்கிற நகை அப்படின்னா அதில் பாதி, அதாவது 5% நீங்கள் பே பண்ணணும், 5% வந்து அவங்க வந்து வேஸ்டேஜில் வந்து ஃப்ரீ ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் 18% வரைக்கும் இருக்கிற நகைகளில் 50% வந்து ஆஃபர். அதுக்கு பேர் தான் 50%. 10 எடுத்தால் 9 அவங்க கொடுத்துருவாங்க, 1 மட்டும் நம்ம பே பண்ணணுமா நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி இல்லை, 10%ல் எடுத்தாலும் 5% ஃப்ரீ, 5க்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது மந்த்லி நம்ம 10,000 பே பண்ணிகிட்டே வரோன்னா கோல்டு ரேட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்து நமக்கு கிராம்ஸ்லேயே ஆட் ஆகும். நம்ம கட்டுற அமௌண்ட்டு 10,000 வர வச்சுட்டே வருவாங்க. டோட்டலில் இப்போ வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும், எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். மெச்சூரிட்டி அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூ பேஸ்டில் போகலாமா இல்லை வந்து வெயிட் பேஸ்டில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் டைமில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பில்லிங் அப்போ தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது எல்லாமே சொல்கிறேன். 19.5 கிராம் வந்து ஆட் ஆகிருக்கு கிராமில். அமௌண்ட்டாக நீங்கள் சேர்த்துருக்கும் போது 10,000 கட்டுறீங்க அப்படின்னா 1,10,000 11 மாதத்தை வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 7,200 கோல்டு ரேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டியிருக்கிற 1,10,000 டிவைடட் பை போட்டு 7,200 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15.277 கிராம் வரும். இதுக்கு 18% வேஸ்டேஜ் அப்படின்னு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு 18% போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜே பார்த்திங்கன்னா 2.25 கிராம் கிட்ட வந்துடும். அப்போது 15.277 ப்ளஸ் வந்து இந்த 2.75 கிராம் இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 கிராம்ஸ் கிட்ட வந்துடுது. வேல்யூ பேஸ்டில் போகும்போது இந்த 18%மே நமக்கு வந்து ஃப்ரீ. இதுவே நம்ம வந்து அந்த அமௌண்ட் பேஸ்டில் போகிறோம் அப்படின்னா, அதாவது அந்த வெயிட் பேஸ்டில் போகிறோம் அப்படின்னா 9% தான் ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.4 அந்த மாதிரி கிராம்ஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அந்த கால்குலேஷனை நீங்கள் அப்போ போட்டு இதில் நமக்கு பெனிஃபிட் வருதா, இந்த பேஸில் அமௌண்ட்டில் வந்து பெனிஃபிட் வருதான்றது சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஆர்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். இப்போ நான் காயின் தான் சிஸ்டர் வாங்க போகிறேன், நான் வந்து வெயிட் பேஸ்டில் போகலாமா வேல்யூ பேஸ்டில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து நீங்கள் வெயிட் பேஸ்ட்லேயே போகலாம். ஏன்னா காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் 2% தான். சம் ஆஃபர்ஸில் வேஸ்டேஜே இல்லாமல் கூட நம்ம காயின் வாங்க முடியும். இப்போ 1% அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாலும் 1% தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காயினுக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது கிராம்ஸ்லேயே போயிருங்க. அதிகமான 18% அந்த மாதிரி நீங்கள் நகை எடுக்கும் பொழுது அமௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ கிராம்ஸாக எடுக்கும்போது நமக்கு லாபமாக இருக்கா, இல்லை வந்து அமௌண்ட்டில் எடுக்கும்போது நமக்கு லாபமாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போது நம்ம அமௌண்ட்லேயே பே பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா இப்போ 17 கிராம் தான் நமக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் 17 கிராமுக்கும் 18% வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா 3 கிராம் கிட்ட வருது. அப்போது நமக்கு 17 கிராம் அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணும்போது கிடைக்கிது, ப்ளஸ் 3 கிராம் வேஸ்டேஜும் ஃப்ரீயாக கிடைக்கிதுன்னா நம்ம வந்து இப்போ 20 கிராம் கிட்ட நமக்கு இங்கே வருது. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
18.5 கிராம் வந்து கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிறதுல இதை விட 1.5 கிராம் எக்ஸ்ட்ராவே சேர்ந்துருக்கு. ஆனால் வேஸ்டேஜில் வந்து 1.672 கிராம் தான் இருக்குது. ஒரு மீதியை வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 20 கிராம் கிட்ட தான் வரும். அப்போது வந்து எப்படி பார்த்தாலுமே சேமாக தான் வரும். 18% மேலே நீங்கள் ரொம்ப எடுக்கிறீங்க, வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி எடுக்கிறீங்க, இல்லை கோல்டோட ரேட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது கிராம்ஸ் வந்து உங்களுக்கு லாபமாக இருக்கும். இல்லை 10%க்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்க போகும்போது எப்படி வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணணும், ஜிஎஸ்டி பண்ணணும், மொபைல்லே எப்படி பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிராம்ஸ்னால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது, அமௌண்ட்னால் எவ்வளோ அமௌண்ட் போகுது, எதுனா நமக்கு லாபம் அப்படின்ற கால்குலேஷனை போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியுமே ஜிஆர்டியில் ஸ்கீம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜிஆர்டியோட கடைக்கு தான் லாபம், நமக்கு வந்து நஷ்டம் தான் கோல்டு சேவிங் ஸ்கீமை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த கிராம்ஸ்லேயும் ஆட் ஆகி வேஸ்டேஜ்லேயும் 18% வரைக்கும் ஆஃபர் கொடுத்தா தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டு. கிராம்ஸில் ஆட் பண்ணால் நான் பாதி வேஸ்டேஜ் தான் ஃப்ரீயாக கொடுப்பேன், பாதி நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 100% வந்து லாஸ் தான் ஆகும். இது எப்படி எந்த ஸ்கீம் நம்ம சூஸ் பண்ணாலுமே வந்து நமக்கு பெனிஃபிட் வந்து கம்மி தான் ஜிஆர்டி கோல்டு சேவிங் ஸ்கீமை பொறுத்த அளவுக்கு. இருந்தாலும் நிறைய பேர் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஜிஆர்டியில் தான் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்காக நாங்கள் கோல்டு ஜுவல்லாக வாங்கலை, காயினாக தான் வாங்குவோம். இன்னொரு சேனலில் நான் பார்த்தேன் ஜிஆர்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த கடை சேவிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே 100% பெனிஃபிட் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பெனிஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள். ஒரு கடைக்கு 10 கடைக்கு போங்க, விசாரிங்க ஸ்கீம்ஸ் பற்றி, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, அதில் இருக்கிற குவாலிட்டி எப்படி இருக்குது, கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்படி கிஃப்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஜாயின் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற மணியை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எனி ஸ்கீம், எந்த ஸ்கீமாக இருந்தாலும், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க, எல்ஐசி போடுறீங்க, எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறதையோ யார் சொல்கிறதையும் கேட்காம நீங்கள் மற்றவங்க சொல்கிறத ஒரு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் விசாரித்து நமக்கு இது ஓகேவா, இந்த ஸ்கீமில் உண்மையாலுமே பெனிஃபிட் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ சீட்டு போடாமல் ஜுவல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக எந்த பொருள் வாங்கினாலும் டேமேஜ் ஆகாது, அதோட குவாலிட்டி அப்படி இருக்கும். மற்ற ஷாப்ஸ்லலாம் வாங்கி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. இங்கே வாங்கினோன்னா நல்லாயிருக்கும், ராசியான கடன் எனக்கு நம்பிக்கை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஜிஆர்டியில் தான் பண்ணியிருப்பேன், 80% என்கிட்ட இருக்கிறதுல. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்குறதுக்குமே நான் வந்து எது ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சேவிங்ஸ்க்காக வாங்குறதா இருந்தாலும் மற்ற கடையிலலாம் 1% வேஸ்டேஜ்க்கு கிடைச்சாலும் கூட நான் 2% வேஸ்டேஜாக இருந்தாலும் ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கோல்டு சேவிங் ஸ்கீமில் மட்டும்தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இது கண்டிப்பாக நமக்கு லாஸ் தான் ஆகும் இதில் நம்ம சேவ் பண்ணுறது. அதனால தான் நான் ஸ்கீம் மட்டும் ஜிஆர்டியில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் பார்த்திங்கன்னா மற்ற ஷாப்ஸ்லலாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அமௌண்ட்டை வந்து அப்படியே கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஜிஆர்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அமௌண்ட்டை இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடணும், ஆஃப்டர் 11 மந்த்ஸ் என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் எடுப்போம், அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வேஸ்டேஜ் ஃப்ரீ இல்லாமல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு வந்து பெனிஃபிட் இல்லை. ஜிஆர்டி பொறுத்தளவுக்கு எந்த கோல்டு சேவிங்ஸ்க்குமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஒரு காயின் வாங்க போகும்போதோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஜிஆர்டிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைனில் நிற்பாங்க சேவிங் ஸ்கீம் கட்ட. அவங்க எல்லாம் என்கொயரி பண்ணிட்டோ என்ன பண்ணிவிட்டு சேவிங்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரில, இல்லை இந்த கடை மேலே உள்ள நம்பகத்தன்மையால் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதை நான் வந்து தப்புன்னு சொல்லலை. என்கிட்ட நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து கேட்குறீங்க, இப்போ இருக்கிற ஜிஆர்டி ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சேஞ்சஸ்னால் என்னென்னா, முன்னாடி வந்து வேல்யூ பேஸ்டுக்குன்னு தனி ஸ்கீம் இருந்துச்சு, அமௌண்ட்டுக்குன்னு தனி ஸ்கீம் இருந்துச்சு. இந்த வேல்யூ பேஸ்டுனா வந்து நமக்கு வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ. இந்த கிராம்ஸில் வெயிட்டில் அக்குமுலேட் ஆச்சுன்னா அதாவது 50% ஆஃபர், மேக்ஸிமம் அப் டு 18% வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 2 ஸ்கீமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்ஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கட்டிகிட்டே வரலாம், பர்ச்சேஸ் டைமில் இதுவான்னு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர மற்றபடி எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அப்புறம் ஜிஆர்டியில் கோல்டு சேவிங் ஸ்கீமுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கு இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஜிஆர்டியோட கோல்டு சேவிங் ஸ்கீம், அதாவது போத் மந்த்லி ஸ்கீம் அண்ட் ஒன் டைம் ஸ்கீம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.